வேலூர் மாவட்டத்தில் விவசாய நிலத்தை ஆக்கிரமித்து சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கு விவசாயிகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மகிமண்டலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் சிப்காட் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்படும் பணியில் மாவட்ட வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். காதுரெட்டிப்பள்ளி மற்றும் அருகே உள்ள 3 கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணியில் வேலூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்க அப்பகுதி மக்களும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். எல்லாமும் விவசாயம் செய்ததான் எங்களுக்கு சாப்பாடு, வேற எந்த வழியும் கிடையாது. பக்கத்தில் எல்லாமே வீடு, எல்லாம் இருக்கிற அவங்கவுங்க வீடு கஷ்டப்பட்டு கட்டின வீடு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் 11 முறை மனு கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு மனு கூட எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. அதனால் எங்களுக்கு சிப்காடே வேண்டாம், எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த நிலம் தான் தேவை, எல்லா குடும்பத்துக்கும் வேணும். அவங்க தயவு கூர்ந்து இதை விட்டுட்டு போகணும். அதுதான் நாங்கள் கேட்குறோம் ஐயா. நாங்கள் சின்ன குழந்தைலேருந்து நாங்கள் வளர்த்து நாங்கள் இப்படி சேர்ந்துமே ஐயா, நாங்கள் எங்கே போய் நாங்கள் கட்டாளித்து ஐயா, எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு எங்களுக்கு அந்த இதே வேணாயா, எங்களுக்கு இந்த சிப்பு கடை வேணாயா, சிப்பு கடை வேணாயா, எங்களுக்கு இதே வேணாயா, இதே போகிறோம் எங்களுக்கு ஐயா, எங்களுக்கு இதே போறியா. நாங்கள் இந்த ஜோயிச்சில் போய் நாங்கள் எங்கேயா பாடு போட்டு நாங்கள் எப்படியா வீடு கட்டுது எங்கேயா நாங்கள் செய்யுது. நாங்கள் ஊரை 4 மித்தி விடுவோம், பெரிய மித்தியிலே கட்டி வச்சுக்கிறேன். நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு சிப்பு கடை வேணாம் சார். எங்கன்னா நல்லா நாங்கள் இன்ட்டி வச்சு குச்சி சேர்த்து போடுறோம். நாங்கள் நீங்கள் எடுத்து போடுங்க, நேரத்தில் எடுத்து போடுங்க. நாங்கள் இன்ட்டி வச்சு கொஞ்சம் குச்சி வச்சு 15 பேர் இருக்கிறாங்க. வேறு மாதிரி பேத்து 15 பேர் இருக்கிறோம். 15 பேர் இன்ட்டி குச்சி சேர்த்து போடுவோம். எங்கள் நேரத்தில் பேத்து எடுத்து போங்க. 400 மாவை செடி, 400 தேங்காய் செடி எல்லாம் எடுத்து போங்க. நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க, வீட்டுக்கு நோட்டீஸ் வந்துருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் இங்கே ஒரு 5-6 தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு சிப்காடு வேணாங்க. வேர்க்கடலை, அப்புறம் சேப்பங்கிழங்கு, அப்புறம் மாங்காய் தோப்புங்க இருக்குது, சுற்றி தென்னந்தோப்பு இருக்குது, வாழை மரம் எல்லாம் இருக்குது. பயிர் இதை வச்சு தாங்க நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்.